இந்த வருஷம் ஜூலை 8ஆம் தேதி 2025 சிவப்பு கிடாரி இவர்களுக்கு கிடைத்தது ஒரு பெரிய அதிசயம். அதாவது இப்போ இருக்கிற ரவி இஸ்ரேலில் இப்போ இருக்கிற அந்த டெம்பிள் ஃபவுண்டேஷன் குரூப்னு சொல்லுவாங்க, டீம்னு சொல்லுவார்கள், ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூட் எல்லாம் சொல்லுவார்கள். ஓகேயா? இந்த டெம்பிள் ஃபவுண்டேஷன் இன்ஸ்டிடியூட்டில் இப்போ ரபி என்று சொல்வார்கள், ஆசாரியர். இப்போ ஆசாரியர் இருக்கிறது பேர் ரபி அசரியா ஏரியல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஓகேயா? இவர்கள் ரொம்ப காலமாக சிவப்பு கிடாரியை தேடிட்டே இருந்தாங்க. பாருங்க, இயேசுடைய 2ஆம் வருகைக்கும் அந்த சிவப்பு கிடாரி இஸ்ரேலில் தென்படுவதற்கும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். பாருங்க, அதான் ரொம்ப ரொம்ப அதிசயம். எருசலேம் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் சிவப்பு கிடாரி அங்கே கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆக இவர்கள் சிவப்பு கிடாரியை பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த சிவப்பு கிடாரி எப்படி அது பலியிடணும், எப்படி அதை எரிக்கணும் என்கிற வழிமுறைகளெல்லாம் இப்போ இருக்கிற இந்த ரபிமார்களுக்கு தெரியாது, எனக்கு சரியாக தெரியாது. அப்படி தெரியாமல் இருந்தும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து அதை தேடினார்கள். கஃபர் கசிடியன் வில்லேஜ் அப்படின்னு சொல்ல, கஃபர் கசிடியன் வில்லேஜ் அட் இஸ்ரேலில் ஒரு கஃபர் கசிடியம் யூத் வில்லேஜ்னு சொல்லுவார்கள். அந்த வில்லேஜில் அது கிடைச்சிது. ஒன்று தென்பட்டது. அதை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த தென்பட்ட அந்த சிவப்பு கிடாரியை திடீர்னு என்ன பண்ணுறாங்க, டெக்சாஸுக்கு மாற்றினாங்க. அது அமெரிக்காவை சார் யூஎஸில் இருக்குது. டெக்சாஸுக்கு அதை மாற்றி, டெக்சாஸுக்கு ஏன் மாற்றினாங்கன்னா அங்கே கிறிஸ்டியன் பார்ட்னர் டெம்பிள் இன்ஸ்டிடியூஷன் அங்கே இருக்குது. எருசலேமில் தேவாலயம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குழு டெக்சாஸில் இருக்கிறாங்க. டெக்சாஸில் இருந்து அவர்கள் எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்க, பணங்களை சேகரித்து அதுக்காக நல்ல ஸ்பெஷல் ப்ரேயர் எல்லாம் செய்து என்ன செய்கிறாங்க, ஒரு ஆர்கனைசேஷனாக அவங்க அங்கே இருக்கிறாங்க. அப்போ இந்த சிவப்பு கிடாரை அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள், அனுப்பினார்கள். அது ஃப்ளைட்டில் போயிடுச்சு. அங்கே அனுப்பி அதை என்ன பண்ணுறாங்க, ப்ரீடிங் பண்ணுறாங்க. ப்ரீடிங் பண்ணி என்ன பண்ணுறாங்க, 2022 என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஜெருசலேமுக்கு கொண்டு வராங்க. பாருங்கள், ஃப்ளைட்டில் வருது எல்லாம். பாருங்கள், 2022 ஃப்ளைட்டில் கொண்டு வராங்க. ஃப்ளைட்டில் கொண்டு வந்து 2022 கொண்டு வந்தது. இந்த சிவப்பு கிடாரி கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு 2.5 வயசு ஆகணும். 2.5 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ளாடி இருக்கணும். அப்போ 2022 வந்தது. இந்த 25 ஆண்டு காலங்களில் என்ன செய்கிறது, அதை கொல்லக்கூடிய அளவில் அவர்கள் தயாரானார்கள். அதுதான் ஃபஸ்ட்டு. பாருங்கள், 2000 ஆண்டுகளாக காணாமல் போன ஒரு மிருகம் அதே இஸ்ரேலில் தென்படுகிறது. பாருங்கள், அதான் தேவாலயம் கட்டுவதற்கு உரிய ஒரு நேரம். பாருங்கள், இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2017 டிசம்பர் 6 தான் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, ஜெருசலேமை என்ன செய்கிறாரு, கேபிட்டல் நகரம் என்று சொல்லி அறிவிக்கிறார். அதே காலங்களில் இதுவும் வளர்ந்து நிற்கிறது. ஆக இந்த வருஷத்தில் அதை என்ன செய்திருக்கிறார்கள், பலி கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய அடையாளமாக பார்த்தோம். ஏன்னா 2000 வருஷமாக நின்ன ஒரு விஷயம் திரும்பவும் எருசலேமில் வந்திருக்கேன்னு எவ்வளோ பெரிய அதிசயம் என்பதை பாருங்கள். 2000 வருடங்களாக காணாமல் போன யூத தேசம் திரும்பவும், இஸ்ரேல் தேசம் திரும்பவும் வந்தது. காணாமல் போன யூதர்கள் திரும்பவும் வந்தார்கள். காணாமல் போன அந்த எருசலேம் தேவாலயம் கட்ட வேண்டும் என்ற அந்த நினைவு திரும்பவும் வந்தது. எருசலேமுக்கு அப்போ தேவாலயம் கட்டணும்னா சிவப்பு கிடாரி அவசியம். அந்த சிவப்பு கிடாரியும் அவர்களுக்கு கிடைத்தது, தென்பட்டது. பல லட்சங்கள் கோடிகள் கொடுத்தாலும் அது கிடைக்காது. அது அவ்வளோ வேல்யூ. அந்த சிவப்பு கிடாரியை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சிவப்பு கிடாரியை இவர்கள் வெட்டும் பொழுது வெட்ட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முடி எல்லாம் ஒவ்வொன்றா இந்த ஸ்கேன், அதாவது மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க, செக் பண்ணி வராங்க. இடையில எங்கேயாவது ஒரு வெள்ளை முடி இருக்காங்க, நல்லா ஃபுல்லாக செக்அப் பண்ணுவாங்க. ஒரு வெள்ளை முடி இருக்கக்கூடாது, ஒரு வெள்ளை முடி அதில் இருக்கவே கூடாது. அப்புறம் அதுக்கு கையிலையோ காலிலேயோ கண்ணிலேயோ எந்த காயங்களும் இருக்கக்கூடாது. கை காலெல்லாம் நல்ல லெவலாக இருக்கணும். வளைஞ்சி குழஞ்செல்லாம் இருந்துச்சுன்னா ரிஜெக்டட். அது அப்படி அவர்கள் 3 செலக்ட் பண்ணாங்க. 3 செலக்ட் பண்ணல, 1-2க்கு அந்த 2 கிடாரிக்கு என்ன செய்யுது, 2 அந்த ரெட் கைப்பருக்கு கொஞ்சம் வெள்ளை முடிகள் எல்லாம் தென்பட்டுக்குன்னா அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒன்று கிடைச்சி தான் இப்போ போன மாதம் 8ஆம் தேதி, ஜூலை 8ஆம் தேதி 2025 2000 வருஷங்களுக்கு அப்புறம் அதை என்ன செய்திருக்கிறார்கள், இப்போ இருக்கிற அலெக்சா மசூதிக்கு ஆப்போசிட்டில் மவுண்ட் ஒலிவ் இருக்குது. அந்த மவுண்ட் ஒலிவில் அதை என்ன செய்தார்கள், அதை எரித்து, அது இப்போ அவங்க செஞ்சது ட்ரையல் தான். ஏன்னா தேவாலயம் கட்டல, ட்ரையல் தான் பார்த்தாங்க. அதை எரித்து பத்திரமா அதுக்குள்ள ஒரு பாத்திரத்தில் அழகாக மூடி வச்சுக்கிறாங்க. இது 1000 ஆண்டுகளானா கூட அது இருக்குமா,
அதை மூடி வைத்திருக்கிறார்கள். இதை இனி என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஜெருசலேம் ஃபுல்லாக இவர்கள் என்ன செய்தார்கள், தெளிக்க போகிறார்கள். அங்கே இருக்கிற ரபிமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தெளித்தா தான் நம்ம தேசம் தீட்டிலிருந்து என்ன பண்ணணும், மாறும், தேவாலயம் கட்டுவதற்கு வழிவகை கிடைக்கும், மக்கள் என்ன செய்வார்கள், பரிசுத்தம் அடைவார்கள். வருங்காலத்தில் ஒருவேளை ஹெலிகாப்டரில் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஜெருசலேம் உள்ள கழிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இவங்களுக்கு என்னது கிடைச்சிச்சு, சிவப்பு கிடாரி கிடைச்சிது. இப்போ அவங்களுக்கு தேவை மட்டும் என்ன தெரியுமா, அல்-அக்ஸா மசூதி இருக்கிற இடம் மட்டும். இந்த மசூதியை சுற்றிலும் அகழ்வாராய்ச்சி என்கிற பெயரில் அவர்கள் குழிகளை, நல்ல ஆழமான குழிகளை நோண்டி வைத்திருக்கிறார்கள். வருகின்ற நாட்களில், அதாவது இந்த அல்-அக்ஸா மசூதி சுற்றி இதை பார்த்து தான் என்ன செய்தார்கள், 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்ன செய்தார்கள், இஸ்ரேலுக்கு எதிராக போய் 1200 பேரை கொண்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. அதில் ஆரம்பித்த யுத்தம் தான் இன்றைக்கி போயிட்டு இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேயா, இந்த அல்-அக்ஸா மசூதிக்கு ஆபத்து என்று சொல்லி நினச்சி தான் இஸ்ரேலை பயன்படுத்தினா இஸ்ரேல் நின்றுரும், இஸ்ரேல் பயந்துரும் அப்படின்னு நினைத்து அதை செய்தார்கள். ஆனால் முடியாது. இஸ்ரேல் சீரும் சிங்கமாக இருக்கும், மக்கள் கட்டுகளுக்குள்ளே எரிகின்ற நெருப்பாக இருப்பார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஓகேயா, இன்றைக்கு அதை செய்து அந்த சாம்பலை வைத்திருக்கிறார்கள். அப்போ சிவப்பு கிடாரி காணாமல் போனது, காணாமல் போன சிவப்பு கிடாரி கிடைச்சிச்சே. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அன்பானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நினையாத நாழிகளே உங்கள் இயேசுவுடைய 2ஆம் வருகை ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வருகிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஓகேயா, 2000 ஆண்டுகளாக காணாமல் போன யூதர்களும் வந்தார்கள், நாடும் வந்தது, சிவப்பு கிடாரியும் வந்தது. வருகின்ற நாட்களில் பெரிய யுத்தம் இருக்கிறது. இப்போ இந்த அல்-அக்ஸா மசூதி இருக்கிற இடங்களில் எல்லாம் இவர்கள் நாங்கள் அகழ்வாராய்ச்சி செய்து அதில் கிடைக்கிற அகழ்வாராய்ச்சி தடயங்களை நாங்கள் மியூசியத்தில் வைக்க போகிறோம் என்று சொல்லித்தான் அதை செய்கிறார்கள். ஆனால் யூதர்களுக்கும் தெரியும், யூதருடைய அடிமனது என்னன்னு அவங்களுக்கு, அரேபியர்களுக்கு நல்லா தெரியும். வருங்காலங்களில் இன்னும் ஒரு பெரிய அரேபிய இஸ்ரேலிய யுத்தம் இன்னும் ரொம்ப பலமாக என்ன செய்ய போகிறது, மாறப்போகிறது. இன்னும் சில அபிப்பிராயங்கள் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், இந்த அல்-அக்ஸா மசூதி சுற்றிலும் இவர்கள் இப்படி அகழ்வாராய்ச்சி என்கிற பெயரில் குழி நோண்டி அப்படியே போகிறபடினால வருங்காலங்களில் உள்ளுக்கு டனல்ஸ் மாதிரி கொண்டு போய் அதில் பூகம்பம் ஏற்கிற மாதிரி ஏதாவது டிவைஸ் உள்ளே வைக்கலாம். ஏதாவது உள்ள ஒரு டிவைஸ் வச்சு வெடிக்க வச்சாங்கன்னா அது பூகம்பம் ஏற்படுற மாதிரி வெளியில் தோணும். வெளியில் பார்க்குறவங்களுக்கு பூகம்பம் உண்டாயிடுச்சு, இடிஞ்சிச்சு அப்படிங்கிற கணக்கில் போகும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். ஆனால் யூதர்களை விட கர்த்தருக்கு ஒரு கணக்கு இருக்குது. அவர் என்ன கணக்கு வச்சுருக்காருன்னு தெரியல. வெகு சீக்கிரத்தில் 3ஆம் தேவாலயத்தை இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறார்கள், கட்டப்போகிறார்கள். இந்த தேவாலயத்தை பற்றி இயேசுப்பாவும் சூசகமாக சொல்லுவார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மேலும் பாழாக்குகிற குறித்து பரிசுத்த ஸ்தலம் என்பது என்ன தெரியுமா, தேவாலயத்தை குறிக்கும். என்னது, பாழாக்குகின்ற அருவருப்பு. பரிசுத்த ஸ்தலத்தில் இப்போ பரிசுத்த ஸ்தலம் அங்கே இல்லை. ஏன்னா புறஜாதிகள் காலம் நிறைவேறும் வரையும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஆல்ரெடி இதிலேருந்தே அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். சரியா, அவர் சொல்லியிருக்கிற பிரகாரமாகவே அங்கே மசூதி வந்தது. இந்த அரேபியர்கள் தான் அங்கே போக்குவரத்துமாக இருக்கிறார்கள். ஆக அது அந்த இடம் மாற்றப்பட்டு ஒரு தேவாலயம் அங்கே அது வரும்பொழுது அது பரிசுத்த ஸ்தலமாக மாறும். அது பரிசுத்த ஸ்தலமாக மாறும் பொழுது ரோபோட்டிக் ஐடி கொண்ட, ரோபோட்டிக் செல்ஃபிஷ் ஐடி கொண்ட ஒரு பேசும் சிலையை உள்ளே கொண்டு வைப்பார்கள். அது அந்தி கிறிஸ்துவுடைய சிலை. இதனுடைய முன்னோட்டம் ஆல்ரெடி கிமு 165 செருபாபேல் கட்டின தேவாலயத்தில் இவன் அன்டியோகஸ் எபிபானஸ் உள்ள வந்து யூதர்களை துரத்தி அடித்து உள்ளுக்கு யூதருடைய தேவாலயத்தினுடைய பலிபீடத்தில் பண்டிகளை பலியிட்டு அதை தீட்டுப்படுத்தினார். இது அந்தி கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஒரு முன்னடையாளமாக அப்பவே பார்க்கப்பட்டது. ஆக 3வது இவர்கள் கட்டப்போகின்ற அந்த 3ஆம் தேவாலயத்தில் ரோபோட்டிக் ஐடி கொண்ட ஒரு சிலை உள்ள வரும். அது பேசும் சிலை என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. அது நமக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருக்கிறது. அது பேசக்கூடிய சிலை. இப்பொழுது பேசக்கூடிய சிலையை பயங்கரமாக உருவாக்கி இருக்கிறார்கள். அதுதான் என்ன தெரியுமா, ஏஐ டெக்னாலஜி கொண்ட ரோபோட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் ஹியூமனாய்டு ரோபோட். ஓகேயா, ஸ்மார்ட் ரோபோட்னு சொல்லுவாங்க. அது நல்லா பேசுது. அது நான் தான் தெய்வம்னு சொல்லுவோம்.
இப்போ அதுக்கு மனிதனை போலவே என்ன பண்ணுறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க. மனிதனை போல சிந்திக்க, செயல்பட, கொலை செய்ய, அடிக்க, உதைக்க, ஸ்கேன் பண்ண, எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தை அதை கொண்டு வருகிறாங்க. அதை அது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளம் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாலாக்கும் அருவருப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா. இந்த அருவருப்பு அந்த தேவாலயத்துக்குள்ள அடைவார். அது ஒரு 3.5 வருஷம் உலகம் தப்பா. ஆக இது எல்லாமே கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆக 3ஆம் தேவாலயம் அங்கே வருவது உறுதி. அதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அது ஒரு விதம். அவர் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார், எதற்கு நம்மை ஒரு கிறிஸ்தவனாக மாற்றியிருக்கிறான்னு சொன்னால் அவருடைய அன்பில் தொடர்ந்து நம்ம வச்சுக்கணும். இந்த பூமியில் பாதி வழியில் விட்டுட்டு போகிறதுக்கல்ல, அவர் கொண்டு வருகின்ற அடுத்த அத்தியாயத்துக்குள்ளாய், அடுத்த கால பங்கீடுக்குள்ளாய் நம்ம கொண்டு போகணும் என்கிற அந்த மாபெரும் அன்பு, நம்ம இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த மாபெரும் அன்பு அவருக்குள்ள இருக்கிற அப்படின்னா தான் அவர் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த செல்வங்கள், பணங்கள், இவை எல்லாவற்றையும் விட நம்மையும் நம்முடைய அன்பையும் நம்முடைய காத்திருப்பையும் அவர் அதிகமாக விரும்புகிறார். ஒன்று நினச்சி பாருங்கள், ஒரு மனுஷன் இந்த பூமியில் எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும், எவ்வளவு கொலவரியில் பேசினாலும், எவ்வளவு கம்பீரமாக மரியாதைன்னு அலைஞ்சாலும், ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, ஒரு மனிதன் செத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை பாருங்கள், இந்த உதடுலெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா தம்பிங்களா? எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனை சரியாக அந்த பாடியை பத்திரப்படுத்தலைன்னா வாயும் கண்ணு மூடி அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது முதல்ல வந்து உட்கார்ந்துருக்க ஃபஸ்ட்டு விருந்தாளி யார் தெரியுமா? ஈ. சில குணத்தில் என்ன பண்ணுவோம், ஈ ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அவ்வளவு ஒரு 0 நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். தெரியுமா? நம்ம குவாலிட்டி அவ்வளோதான். மனிதன் அழிந்து போகும் புல்லுக்குப்பாக இருக்கிறான். அதனால் தேவனுக்குள் நாம் இணைத்து கொண்டால் அது பெரிய லெவல். அடுத்த யுகத்துக்கு நாம் போயிடுவோம்.